திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 773, அதிகாரம் படைச்செருக்கு. ஒருமுறை சேர மன்னர் இரும்புரையின் தலைநகர் கருவூர் மீது சோழ மன்னன் முடித்தலை கோப்பெரும் நற்கிள்ளி படையெடுத்தார். கருவூர் கோட்டைக்கு அருகே பாசறை அமைத்து தங்கினார். இதை அறிந்த சேர மன்னர் உடனே தனது படைத்தளபதியை அழைத்து, நமது கோட்டைக்கு வெளியே நாளை நம் படை வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்கட்டும், நான் கோட்டை மாடத்தில் இருந்து பார்வையிடுகிறேன் என்றார். மறுநாள் சோழர் படையின் பாசறையில் வீரர்கள் போர் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது சோழ அரசர் அங்கிருந்து பட்டத்து யானை மேல் அமர்ந்து படையை பார்வையிட விரும்பினார். ஆனால் யானைக்கும் மதம் பிடித்தது போல உள்ளது என்று பாகன் கூறினார். ஆனால் அரசரோ, மதம் கொண்ட யானையை நான் அடக்குகிறேன் என்று கூறி அதன் மேல் ஏறி அமர்ந்தார். உடனே யானை பிளிரியபடி வேகமாக ஓடி சேர நாட்டு படையின் அணிவகுப்பிற்குள் நுழைந்தது. இதை கோட்டையின் மாடத்தில் இருந்து பார்த்த சேர மன்னர், யானை மீது அமர்ந்திருப்பவர் சோழ மன்னர் என்பதை அறிந்து தனது வீரர்களிடம், யானையின் மேல் இருப்பவர் சோழ அரசர், அவரை பத்திரமாக மீட்டு அரசருக்கு உரிய சிறப்புடன் இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் வீரர்கள் அவரை அழைத்து வந்தனர். முகமலர அவரை வரவேற்றார் சேர மன்னர். பின்னர், போர்க்களத்தில் தான் நீங்கள் என் எதிரி. எதிர்பாராத நிகழ்வில் தனியே எனது படைக்குள் நுழைந்த நீங்கள் என் நண்பர். எந்த சூழலிலும் போர் அறத்தை நான் மீறமாட்டேன் என்றார் இரும்புரை. நற்கிள்ளி தளனிமிருந்து, நண்பரே, மண்ணாசையால் உங்களோடு போரிட பெரும் படையுடன் வந்தேன். யானை மதம் பிடித்ததால் உங்களின் பெருமித உள்ளத்தை அறிந்தேன். உங்களை போரில் வெற்றி கொள்ள நினைத்தேன். உண்மையில் வெற்றி பெற்றவர் நீங்கள்தான். ஏனென்றால் என்னை மனதால் நீங்கள் வென்று விட்டீர்கள். இனி நமக்குள் போரே வேண்டாம், நாம் இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்றார். இரு அரசர்களும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்களது அன்பினை பரிமாறினார்கள். பகைவர்களுக்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும். ஆனால் அந்த பகைவர்க்கே ஒரு துன்பம் வரும்போது உதவி செய்வது ஆண்மையின் உச்சம் என புகழப்படும் என்பதை பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகைவருக்கு அஞ்சாத வீரம் ஆண்மை, பகைவரை காப்பாற்றும் தீரம் பேராண்மை.